உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிக்கும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கடுக உலகியற்றால் இன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை பொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே விளங்கு என்று விளங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாஸ் வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறது. உலக தாய்மொழி நாளையொட்டி தொடர் நிகழ்ச்சியாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சியை பார்த்தேன். இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துரையாளராக சங்க இலக்கியங்களில் சிறுதானியங்கள் என்ற தலைப்பிலே பேச வருகிறார் பேராசிரியர் திருமதி பூசாசா பிரியதர்ஷினி. இவர் அடிப்படையில் ஊட்டச்சத்து தொடர்பான எம்எஸ்சி கல்வியை படித்தவர். முது அறிவியல் என்று சொல்லுவாங்க, அந்த கல்வியை படித்தவர். ஆனால் தமிழின்பால் கொண்ட ஆர்வத்தின் காரணமாக தமிழிலே முதுகலை முடித்து இளமுனைவர் முடித்து முனைவர் பட்ட ஆய்வாளராகவும் திகழ்ந்து வருகிறார். நல்லதொரு கவிஞராக விரைந்திருக்கிறார். இவர் கவிஞராக எழுதிய பல பாடல்களை நாம் பார்த்து ரசித்திருக்கிறோம். சமீபத்தில் வெளிவந்த சங்கப்பூக்கள் நூலிலே கூட இவருடைய கவிதைகள் இடம்பெற்றது. இத்தகைய சிறப்புத்தன்மை வாய்ந்த அம்மையார் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சங்க இலக்கியங்களிலே சிறுதானியங்கள் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். சங்க இலக்கியங்களிலே ஏராளமான செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. தமிழர்கள் வாழ்ந்த மிகச் சிறப்பான வாழ்வியல் முறைகளை எல்லாம் சங்க இலக்கியங்கள் தன்னுள் புரிந்து வைத்திருக்கிறது. ஏராளமான அறிவியல் செய்திகள், தொழில்நுட்பங்கள், இப்படி எண்ணற்றவை சங்க இலக்கியங்களே காணப்படும். அதிலே இன்றைய காலகட்டத்திலே நம்முடைய உணவு முறைகளிலே மிகுந்த மாற்றங்கள் வந்து அதனால் உடற்குறைகள், உடல் நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற நேரத்திலே சிறுதானியங்களுடைய அவசியத்தை பற்றி இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே அதற்கு பொருத்தமாகவும் சங்க இலக்கியத்தை காணப்படுகிற சிறுதானியங்களை பற்றி பேசவும் இன்றைக்கு பூசாசா பிரியதர்ஷினி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்பவராக திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராகவும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முதன்மை நிலை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வருகிறார் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களும் சிறப்பான ஒரு கவிஞர், எழுத்தாளர், பன்னாட்டு கருத்தரங்கிலே அவருடைய கட்டுரைகள் பதிவேறி இருக்கிறது. இந்த வகையெல்லாம் சிறப்பு வாய்ந்தவர் திருமதி சிவகாமி. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்த இருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று இடம் சார்ந்து நன்றி. பாருங்களா, பாருங்கள் திருமதி சிவகாமி சந்திரன் அவர்கள, உங்களுடைய கருத்துரை தாரங்கள் திருமதி பூசாசா பிரியதர்ஷினி பற்றி நன்கு விளக்கமாக எடுத்துக் கொள்ளுங்கள். பிறகு அம்மையாளர்கள் தன்னுடைய கருத்துரை பாருங்களா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது அதன் செயலராம் பாவேந்தரை வணங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திங்களை தாய்மொழி திங்களாக அறிவிப்பு செய்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நாள்தோறும் ஒரு நிகழ்வை நடத்தி வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு மலரவிருப்பது ஒரு கருத்தரங்க நிகழ்வு. இந்த கருத்தரங்க நிகழ்வை நமக்காக கருத்துரை ஆற்றுவதற்காக வந்திருப்பவர் திருமதி பூசாசா பிரியதர்ஷினி அவர்கள். இவர் ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர் ஆவார். இந்த கருத்தரங்கத்தை தொடங்குவதற்கு முன்பாக தாய்மொழியை போற்றும் விதமாக ஒரு பாடல் வரிகளை பாடவிருக்கின்றேன். தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே,
தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே. அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே. அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே. தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. இனிக்காதே. நம் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய்மொழியை போற்ற வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு அதனுடைய பெருமை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். அந்த ஒரு முயற்சியில்தான் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நாள்தோறும் பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி வருகிறது. அந்த வகையில் நல்ல தமிழில் நீ பேசு என்றும் தமிழோடு விளையாடு என்றும் அனைவரையும் அழைத்து தமிழில் பேசுவதற்காகவும் தமிழை தெரிந்து கொள்வதற்காகவும் புது முயற்சியை எடுத்து வருகிறது. அனைவரும் இதில் ஆர்வமாக பங்கு கொள்கிறார்கள். முக்கியமாக இல்லத்தரசிகள் இதில் பங்கு பெற்று தங்களுடைய தமிழ் திறமையை, தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு நிகழ்வை நடத்தும் பொழுதுதான் தெரிகிறது நாம் பேசுவது தமிழா என்று. தமிழில் பேச வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது அது எளிதான ஒரு விஷயமாக தெரிகிறது. ஆனால் நாம் அதை நடைமுறையில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுதுதான் தெரிகிறது தமிழ் என்று சொல்லிக்கொண்டு நாம் தமிழ் சொற்களை தவிர அதில் பிறமொழி சொற்கள், ஆங்கில சொற்கள், இன்ன பிற சொற்கள் என்னவென்றே தெரியாத பல சொற்களை கலந்து ஒரு கலவை மொழியையே நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தாய்மொழியில் இவ்வளவு கலப்படம் இருக்கிறது என்பதே இப்பொழுதுதான் உணர முடிகிறது. அதனால் நம்முடைய தாய்மொழியின் தன்மையை குறைக்காமல், அதனுடைய செழுமையை, வளத்தை, இனிமையை குறைக்காமல் அதை சிறப்பாக பேசுவதற்காக இன்றைய குழந்தைகளுக்கு தமிழில் பேச வேண்டும், அவரவர் தாய்மொழியில் பேச வேண்டும் என்பதை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அதுபோல ஐயா கூறியது போல சங்க இலக்கியம் அல்லது நம்முடைய சங்க தமிழ், நம்முடைய தமிழர்கள் பண்பாடு என்பது ஆயிரக்கணக்கான வருடங்களாக இருந்து வருகிறது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக பழமையான மொழியாகவும் தொன்மையானது ஒரு மொழியாகவும் கருதப்படுகிறது. நம்முடைய பண்பாடும் அப்பேற்பட்டதுதான். அந்த சங்க இலக்கியங்களில் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு விடயங்களை நமக்காக சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்று காலம் மாற மாற நாமும் ஒன்றொன்றாக விட்டு கொண்டே வருகின்றோம். அப்படி இல்லாமல் அதை எடுத்து சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இன்றைய கருத்தரங்கத்தின் தலைப்பு சங்க இலக்கியத்தில் சிறுதானியத்தின் பயன்பாடுகள் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பின் கீழ் நம்மிடையே உரையாற்ற வந்திருப்பவர் முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கக்கூடிய பூசாச பிரியதர்ஷினி அவர்கள். இன்று நம் முன்னே முனைவர் பட்ட ஆய்வாளராக இருக்கின்றார். ஆனால் இவர் என்னுடைய சக வகுப்பு தோழி, கல்லூரியில் என்னுடைய சக வகுப்பு தோழி என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றேன். நாங்கள் இருவரும் இணைந்துதான் இளநிலை ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டு துறை என்ற பாடத்தை படித்து முடித்தோம். பின்னர் முதுகலையில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாடத்தை படித்தோம். அந்த நேரத்தில் அவருக்கு திருமணமானதால் அதை முடிக்க முடியவில்லை. ஆனாலும் திருமணத்திற்கு பின்பும் அவர் ஆர்வத்தோடு ஊட்டச்சத்து படிக்க முடியவில்லை என்றாலும் இளநிலை தமிழை படித்தார்கள், அதில் முதுநிலை படித்தார்கள். மேலும் அதில் மேல் படிப்பை படித்து இப்பொழுது முழு நேர முனைவர் பட்ட ஆய்வாளராக தமிழோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தமிழ் ஆர்வம் போற்றத்தக்கது. அது மட்டும் அல்லாமல் அவருடைய கணவருக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, அவருடைய இல்லப்பணிகளை முடித்துவிட்டு மீதி நேரம் மாணவியாக இருந்தாலும் இப்பொழுது நம்மிடையே ஒரு கருத்துரையாளராக வந்து அவருக்கு தெரிந்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சங்க இலக்கியத்தில் சிறுதானியத்தின் பயன்பாடை பற்றி பேச இருக்கிறார். இப்போ ஊட்டச்சத்தை பற்றியும் உணவு கட்டுப்பாடை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அப்பொழுதே அவர்களுடைய உணவில் உணவே மருந்தாக, அதையே ஊட்டச்சத்தாக ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள், பின்பற்றி இருக்கிறார்கள். அதனால் நாம் வேறு ஒருவரிடம் சென்று எப்படி உணவு கட்டுப்பாடு செய்வது என்று கேட்டு தெரிந்து கொள்வதை விட நம்முடைய சங்க இலக்கியத்தில் சென்று கண்டோமானால் அதில் நமக்கு இதைவிட சிறப்பான வழிகாட்டுதல்களும் உதாரணங்களும் கிடைக்கும். அதை நாம் பின்பற்றும் பொழுது இன்னும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக மேம்படும் என்று நினைக்கின்றேன். இன்று இதை பற்றி நம்மிடையே கருத்துரையாற்ற வந்திருக்கும் பிரியதர்ஷினி அவர்கள்
என்ன கூறுகிறார் என்று கேட்போம். அவர்களை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கருத்துரையை தாருங்கள். ஈன்றெடுத்த அன்னை தந்தையரையும் ஊட்டி வளர்த்த தமிழ் அன்னையையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் வேளாண் இயக்குனர் திருமதி சிவகாமி அம்மா அவர்களையும் மற்றும் உள்ள அனைத்து சான்றோர் பெருமக்களையும் மனமாற வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். ஒவ்வொரு உயிரோட அடிப்படை தேவையா இருக்கிறது உணவு தாங்க. அந்த உணவுல சிறுதானிய உணவுன்றது ரொம்பவே அவசியமானது. அப்படிப்பட்ட சிறுதானிய உணவு பத்தி சங்க இலக்கியத்துல என்னென்ன சொல்லி இருக்காங்க அப்படின்றத ஒரு மேலோட்டமா பாக்குறதுதான் இந்த கருத்தரங்கத்தினோட நோக்கமா இருக்கு. அதாவது சங்க இலக்கியத்தில் சிறுதானியங்களின் பயன்பாடுகள் அப்படின்ற தலைப்பின் கீழே நாம இந்த கருத்தரங்கத்தை அணுக போறோம். அதற்கு முதல்ல பார்த்தோம்னா, கடந்த 2023ஆம் ஆண்ட சர்வதேச சிறுதானிய ஆண்டா அறிவிச்சிருந்தாங்க. ஐக்கிய நாடுகள் சபை சிறுதானிய ஆண்டா அறிவிக்கிறதுக்கு பின்னாடி இருந்த அதனுடைய பின்னணிய பத்தி ஒரு சிறு குறிப்பை நம்ம பாத்திரலாம். முதல்ல, அதாவது நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டினோட மக்கள் தொகை ரொம்பவே அதிகம். அந்த அனைத்து மக்களுடைய உணவு தேவைய தன்னிறைவு செய்யறதுதான் நம்ம அரசாங்கத்தினுடைய முதல் கடமையா இருந்துச்சு. அப்போ அத்தனை மக்களுக்குமான உணவு தேவைய பூர்த்தி செய்யறதுக்காக அரசாங்கம் பல திட்டங்களை அறிவிச்சாங்க. அதுலதான் ஒண்ணுதான் பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி. அந்த பசுமை புரட்சி மாதிரியான திட்டங்கள், பொருளாதார திட்டங்கள் இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வரும்போது அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெல் மற்றும் கோதுமை பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிச்சாங்க. அப்ப நம்ம உழவர் பெருமக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த நெல் மற்றும் கோதுமை பயிர்களை தொடர்ந்து பயிரிட ஆரம்பிச்சாங்க. அப்போ மண்ணுல ஒரே மாதிரியான பயிரை தொடர்ந்து பயிரிடும் போது மண்ணுல இருந்து ஒரே மாதிரியான சத்துக்கள் உறிஞ்சப்படுது. அப்போ மண்ணினோட வளம் மலட்டுத்தன்மை ஆகுது. அப்போ மண் வளம் கெடும்போது அதுல இருந்து விளையக்கூடிய உணவுப் பொருட்கள்லயும் சத்துக்கள் குறைவா கிடைக்குது. அப்போ அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது இயல்புதானே. அப்போ இது எல்லாத்தையும் நாம சரி செய்யணும் அப்படின்னா, நம்ம விவசாய நிலத்துல மறுசுழற்சி பண்ணணும். அதாவது பயிர் சுழற்சி பண்ணணும். ஒரு பயிரை பயிரிட்டா திருப்பி அதே பயிரை பயிரிடாம வேற வேற பயிர்களை பயிரிட்டுட்டு திருப்பி மீண்டும் அந்த பயிரை பயிரிடும் போது பயிர் சுழற்சி முறையில நம்ம உழவு தொழில் செய்யும் போதுதான் இது இத்தனைக்குமே தீர்வு அப்படின்றத அரசாங்கம் கூடிய விரைவிலேயே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்காகத்தான் நம்ம சில 10 ஆண்டுகளாகவே, அதாவது ஃபியூ டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில 10 ஆண்டுகளாகவே ஐக்கிய நாடுகள் சபை கிட்ட தொடர்ந்து வலியுறுத்திட்டே வரோம். நம்ம சிறுதானிய ஆண்டா அறிவிக்கணும், மீண்டும் மக்கள் கிட்ட இந்த சிறுதானியத்தினோட பயன்பாடை மீட்டுருவாக்கம் செஞ்சு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நம்ம அரசாங்கம் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அத ஐக்கிய நாடுகள் சபை காதுல வாங்கிக்கவே இல்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா, கிழவனார் பேச்சு கிண்ணாரக்காரனுக்கு ஏற்காது அப்படின்னு. அப்ப அதெல்லாம் ஐக்கிய நாடுகள் சபை என்ன நினைச்சாங்கன்னா, பொருளாதார வளர்ச்சி, படைபலம், இந்த மாதிரி வல்லரசு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நோக்கி பயணம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா நோய் தொற்று வந்த பின்னாடிதான், ஐயோ நம்ம ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, இந்திய நாடு சொல்லிட்டே இருந்தாங்களே உணவு பத்தி, நம்ம தானே கண்டுக்காம எப்ப பாரு அவங்க சாப்பாட்டை பத்தியே பேசுறாங்கன்ற மாதிரி நம்ம சட்டை பண்ணிக்காம இருந்துட்டோமே. ஆனா அந்த இந்திய நாட்டுல என்னாச்சு, உலக நாடுகளே ரொம்பவும் கொரோனா தொற்றுனால அப்படியே நான் வல்லரசுன்னு மார்த்தட்டின நாடுகள்லாம் மருந்துக்காகவும் உணவு எதிர்ப்பு சக்தி இல்லாமலையும் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகி தன்னுடைய மக்கள் கண்ணு முன்னாடி லட்சக்கணக்குல இறக்குறத, நோய்வாய்ப்பட்டு அப்பப்ப இறக்குறத பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம உணரவே ஆரம்பிச்சாங்க. நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம், மத்தது எல்லாமே அதுக்கு பின்னாடிதான் அப்படின்றத உணர்ந்து உடனே 2023ஆம் ஆண்ட சர்வதேச சிறுதானிய ஆண்டை அறிவிச்சாங்க. அதற்கு அத்தனை நாடுகளுமே ஒப்புதல் அளிச்சாங்க. இது போல
ஆஹ் ஒரு நோயற்ற வாழ்வு அப்படின்றத உண்டு பண்ணணும் அப்படின்னா அதற்கு சிறுதானியத்தினுடைய பயன்பாடு மிக மிக அவசியமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சிறுதானியத்தினோட பயன்பாட்டை பத்தி சங்க இலக்கிய பாடல்கள்ல என்னென்ன சொல்லி இருக்காங்க, அதை எப்படி நம்ம பண்டைய தமிழர்களா இருக்கக்கூடிய பழந்தமிழர்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி இந்த கருத்தரங்கத்துல பார்க்க போறோம். அதாவது அந்த சீத்தலை சாத்தனார் அப்படின்னு சொல்லுவோம். பூலவாணிகன் சீத்தலை சாத்தனார்னு. அவரை பத்தி நமக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லைங்களா? அவர வந்து பூலவாணிகன் அப்படின்னா தானியங்கள், பூலம் அப்படின்ற சொல்லுக்கு தானியங்கள்னு அர்த்தம். அதாவது 18 வகையான தானியங்களை குறிக்குது. அந்த 18 வகையான தானியங்களை வணிகம் செய்தவர் தான் அந்த சீத்தலை சாத்தனார்னு சொல்லக்கூடிய அந்த புலவர். அப்படி அந்த பூலம் அப்படின்றதுல என்னென்ன பயிர்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லு, கொள்ளு, புல்லு, பயிறு, வரகு, உளுந்து, சாமை, அவரை, இருங்குன்னு ஒரு சோளம் வகை இருக்குங்க. அதே போல துவரை, தோரை, கடலை, கேழ்வரகு, மொச்சை, எள்ளு, சோளம், திணை, கம்பு, வெண்ணெல், செந்நெல், ஐவன நெல் அப்படின்றது வந்து ஒரு வகையான மலை நெல், குதிரைவாலி அரிசி, இந்த மாதிரியான 18 பயிர்களையும் நம்ம கூலம் அப்படின்ற ஒரே சொல்லுல சொல்றோம். அந்த 18 பயிர்களையும் பாத்தீங்கன்னா நற்றிணை மாதிரியான நூல்கள்ல ஒரு சில பாடல் வரிகள்ல பார்க்க முடியுது. அதாவது குறிஞ்சி நிலப்பகுதி, அந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அது மலைப்பாங்கான பகுதி தானே குறிஞ்சி நிலப்பகுதி. அந்த மலைப்பாங்கான பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கூலம் மாதிரியான பயிர்கள் தான் விளைவிப்பாங்க. அதையும் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அது மலைப்பாங்கான பகுதி இல்லைங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் தான் வந்து உழுது விளைவிக்கிறதுக்கான இடம் இருக்கும். அப்ப வந்து அவங்க வந்து களை பறிச்சு விட்டு, அந்த இடத்த உழுது, விதை மட்டும் விதைச்சு விட்டுட்டு, அவங்க கீழ இறங்கி அவங்க மத்த வேலைகள பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அதற்கு வந்து ஒரு களை பறிப்போ, நீர் பாய்ச்சறதோ, அல்லது பூச்சிக்கொல்லி எந்த ஒரு பராமரிப்பு பணியுமே அதுல செய்ய மாட்டாங்க. இயற்கையாகவே மழைப்பொழிவு ஏற்பட்டு, அந்த வறண்ட தன்மைய தாங்கி, எப்பப்ப மழைப்பொழிவு கிடைக்குதோ, அதனுடைய அந்த தண்ணி தேவைய எடுத்து வச்சுக்கிட்டு, அந்த பயிர்கள் வளமா வரும். அதுக்கப்புறமா இவங்க எப்ப போவாங்க அப்படின்னா, அறுவடை செய்யறதுக்கு மட்டும் தாங்க போவாங்க. போயி அறுவடை செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த நெல் அந்த அந்த மாதிரியான பயிர்கள பயிரிடுறதுக்கான உழைப்பு, நீர் தேவை, பராமரிப்பு செலவு இது எல்லாமே ரொம்ப குறைவாகுது. அதோட அது வந்து அந்த வறண்ட தன்மைய தாங்கி வளருது பாத்தீங்களா? அதனாலதான் அதனோட சத்துக்கள் அதிகமா இருக்கு. அப்போ நமக்கும் வந்து என்ன கிடைக்குது? அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்குது. அப்போ இப்ப விளையறதெல்லாம் அப்படி விளையுதா? அப்படின்னா, அது பெரிய ஒரு ஆச்சரியக்குறிதாங்க. நம்ம வந்து இப்போ குறைந்தபட்சம் அந்த பயிர் சுழற்சி முறையில நம்ம ஒரு கவனிச்சு வளர்க்கும் போதாவது, ஒரு குறைந்தபட்ச சத்துக்களாவது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இத பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி மாதிரியான அரிசிகள அந்த அ மக்கள் எப்படி பண்ணாங்கன்னா, "பெயினே விடுமான் உலகின் விருப்பத்தோன்றி, இருங்கதிர் நெல்லின் யானறவே" அப்படின்ற மாதிரியான பாடல் வரியில வருது. அதாவது அந்த பயிர் எப்படி இருக்குதுன்னா, ஓட விட்ட குதிரை. மலையில ஒரு குதிரை ஓடுது. அப்போ அந்த குதிரையினோட வால் எப்படி இருக்கும்? அது ஒரு மாதிரி தூக்குன மாதிரி ஓடும் இல்லைங்களா? அந்த மாதிரியான பயிர் தான் குதிரைவாலி. அந்த குதிரைவாலின்றது இந்த குதிரையினோட வால் எப்படி இருக்குதோ, அப்படி இருக்குதுன்னு தான் அந்த பெயர் காரணமே வந்துச்சு. ஆ இன்னும் ஒரு ஆய்ந்து அத உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தானியத்துல சத்துக்கள் அதிகமா கிடைக்குது. அதேபோல இந்த நீரிழிவு நோய்க்கான காரணம் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம சாப்பிட்ட உடனே அந்த சத்துக்கள் எல்லாமே ரத்தத்துல கலந்துரும். அப்ப ரத்தத்துல அதிகப்படியான அந்த சத்துக்கள் சேரும்போது தான் அந்த நீரிழிவு நோய் உண்டாகுது. அப்படி இல்லாம உடம்பு அப்படியே உட்கிரகித்து வச்சுக்கிட்டு அந்த சத்துக்கள கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரத்தத்துல தேவையான அளவுல அந்த சத்துக்கள வெளியீடு செய்யும்போது, நமக்கு அந்த நீரிழிவு நோய் பெரிதுமே தடுக்கப்படுது. இந்த வேலைய செய்யறது அந்த குதிரைவாலி அரிசியோட பயன்ங்க. அதாவது நம்ம மோட்டார்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய திறன கூட குதிரை திறன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி குதிரை திறன் அப்படின்னு சொல்றோம்னா, ஆ வேகமா குதிரைய விட வேகமா ஓடக்கூடிய எத்தனையோ விலங்குகள் இருக்குதே. சிறுத்தை, புலி, சிங்கம் இதெல்லாம் வந்து குதிரைய விட ரொம்ப வேகமா தானே ஓடுது.
அப்படி இருக்கும்போது மோட்டருக்கெல்லாம் நம்ம ஏன் வந்து அந்த குதிரை திறன், குதிரை பவர், ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல் வேணும். சிங்கமோ, புலியோ, சிறுத்தையோ என்ன செய்யணும்? மிக அதிக தூரம் ஓடும், மிக வேகமா ஓடும் குதிரைய விட. ஆனா தொடர்ந்து இயங்குமா? அப்படின்னா இயங்காது. ஒரு சிறிது நேரத்திலேயே அது வந்து களைப்புற்று விழுந்துரும். ஆனா குதிரை அப்படி இல்லைங்க. மிக நீண்ட தூரம் தொடர்ந்து இயங்கக்கூடிய ஆற்றல் அப்படின்றது இருக்குது. வாழ்க்கையில அதுதாங்க ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து இயங்கணும். எத நோக்கினாலும். அப்பதானே நம்ம வந்து அந்த விடாமுயற்சியோட எதையுமே அடைய முடியும். அப்படி இருக்கக்கூடிய அந்த குதிரை திறனத்தான் நம்ம மோட்டருக்கெல்லாம் நம்ம வந்து சொல்றோம். இப்ப நமக்கு அரைக்கக்கூடிய அரவை இயந்திரங்கள்னால ஆகட்டும், அ மிக வேகமா ஒரு 2 நாளைக்கு மட்டும் அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் அரைக்காமயே பழுதாயிருச்சுன்னா நம்மளால ஏத்துக்க முடியுமா? தொடர்ந்து இயங்கணும் இல்லைங்களா? அதனாலதான் அதுக்கு குதிரை திறன்னு வச்சாங்க. அதுபோல இந்த குதிரைவாலி அரிசிய நாம சாப்பிடும்போதும் கூட, நமக்கு அதிலிருந்து என்ன பயன் கிடைக்குது அப்படின்னா, அந்த குதிரைவாலி அரிசி, அந்த சத்துக்கள அதுல இருக்கக்கூடிய மாவுச்சத்து, புரதச்சத்து, அதோட அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு. அந்த நார்ச்சத்துக்கள அப்படியே உட்கிரகித்து வச்சுக்கிட்டு, ரத்தத்துல தேவையான அளவுல கலக்க செய்யற போது, நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகுந்த பயன தருது. அதனாலதான் நம்ம வந்து சிறுதானியங்கள்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு உயர் ரத்த அழுத்தமோ, நீரிழிவு நோயோ இருக்கிறவங்களுக்கு சொல்றோம். அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க, அந்த நோயெல்லாம் வந்து பணக்கார நோயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏழைங்களுக்கு அது வரவே வராதுன்னு. ஏன்னா, ஆ அவங்க வந்து சிறுதானியத்த அதிகமா பயன்படுத்துனாங்க. நம்ம வந்து அது எப்போ ஒரு சாப்பிடுற விஷயத்துல கவர்ச்சி, அ கௌரவம் இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோமோ, கண்ணுக்கு அழகா தெரியணும். நல்லா நிறமா, பளபளப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோமோ, அதுலயே வந்து அவங்க நெறைய ரசாயனங்கள் அது இது கலந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாம, இந்த உணவு சாப்பிட்டா தான் கௌரவம். இந்த உணவு சாப்பிட்டா இப்ப களியெல்லாம் சாப்பிட்டா அதெல்லாம் ரொம்ப கேவலமான விஷயம். கீரையெல்லாம் சாப்பிட்டா வந்து அதெல்லாம் இல்லாதவங்க சாப்பிடுறது. நெறைய காய்கறிகள் ரொம்ப பெருசா ஏதாவது சாப்பிடணும். அது இப்ப உடனடி உணவுகள்லாம் நெறைய வந்துருச்சு. அதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம வந்து அந்தஸ்தா இருக்கிறோம். அப்படின்னெல்லாம் நம்ம யோசிச்சு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்த கெடுத்துட்டோம். அப்படியெல்லாம் இல்லாம, நாம வந்து சிறுதானியங்கள அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்னாவே, நம்மளோட உடல் ஆரோக்கியம் மீட்டு குடுக்கும். இதுதான் வந்து சங்க இலக்கிய பாடல்கள் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நெறைய அவங்க வந்து சிகப்பு அரிசி பயன்படுத்துனாங்க, வெண்ணெல் பயன்படுத்துனாங்க, வரகு பயன்படுத்துனாங்க. அதாவது "இடுமுறை நிருப்பிய ஈரிலை வரகின் கவை கதிர் கதிர்த்த காமல் மடப்பினை" அப்படின்ற ஒரு பாடல் வந்து நற்றிணையில வருதுங்க. அதேபோல "செவ்விகொள் வரகின் செஞ்சுவட் கழித்த கவ்வை நாற்றின் காரொரு ஓரிலை" அப்படின்ற பாடல் வரி கூட வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா, மேட்டுப்பாங்கான நிலத்துல நல்லா வளரக்கூடிய பயிர். இன்னும் அது வந்து பனிக்காலங்கள்ல வளரக்கூடிய பயிர் கூட ஒண்ணு இருக்கு. அது வந்து பனிவரகுன்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 7 இதா இருக்கும். அதனுடைய தூள். அதெல்லாம் நம்ம வந்து மிக சத்தான ஒரு இது. அது அத்தனையுமே பாத்தீங்கன்னா, நீர்ச்சத்து அதிகமா எடுத்து தேவையில்லாதது. அ நீரு நார்ச்சத்து அதிகமானது. நீர் தேவை மிக குறைவா தேவைப்படும். அப்படி வளரக்கூடிய பயிர்கள் அப்படின்றதுனாலேயே, ஆ மிக சிறப்பா நம்மளுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கு. அதேபோல திணை. திணை வந்து மஞ்சள் திணை, கருப்பு திணை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆனா இதுல வந்து அந்த மஞ்சள் பொன்னிற திணைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அதனுடைய பயன்பாடு மிக மிக அதிகங்க. அந்த குறிஞ்சி நில மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, குறிஞ்சி பாடல்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாவே, திணை அப்படின்ற ஒரு இது உணவு இல்லாம அந்த பாடல் முடியறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அ மிக அதிகமான பாடல்கள்ல இந்த தேனும் திணையும் கலந்த ஒரு உணவ இது பண்ணாங்க. தேன்ன்றது ஒரு மிக அற்புதமான உணவு. என்னைக்குமே கெட்டுப் போகாது. தானும் கெட்டுப் போகாது. தன்னுள் விழுந்ததையும் கெட்டுப் போக விடாது. அதுதான் தேனுக்குரிய ஒரு மிக சிறந்த பண்பு. அப்படி அது உயர்ந்த மரங்கள்ல வைக்கக்கூடிய அந்த மலைத்தேன், குறிஞ்சி நிலத்துல கிடைக்கக்கூடிய அந்த மலைத்தேனும், அந்த தினை மாவும் சேரும்போது, மிக அற்புதமான வலுவ தந்தது மக்களுக்கு. மிக அற்புதமான ஊட்டச்சத்த குடுக்கறதா இருந்துச்சு. அப்ப அந்த அதுல பாத்தீங்கன்னா, சங்க இலக்கிய பாடல்கள்ல "கொடிச்சி காக்கும் அடுக்கர் பைந்திணை" அப்படின்னு சொல்றாங்க.
அதே போல நீடு இலை விளைத்தினை கொடுங்கால் நிமிர அப்படின்னு நீண்ட இலைகளை கொண்ட அந்த முற்றிய கதிரை தாங்காம அந்த திணை சாய்ந்து இருக்கு அப்படின்ற பாடல் வரிகளை குறுந்தொகையில இருந்து பார்க்கலாம். அதே போல புனவன் துடவை பொன் போல் சிறு திணை, பொன் மாதிரியான அந்த மஞ்சள் திணை சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மஞ்சள் திணை தான் பொன் போல் சிறு திணை அப்படின்னு நக்கீரர் குறிப்பிடுறாரு அந்த குறிஞ்சி பாடல்கள்ல குறிப்பிடும் போது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மிக அதிக சத்துக்கள் கொண்டது. நமக்கு வந்து இது நாவுக்கு சுவை மட்டும் இல்ல, உடலுக்கும் மிக அற்புதமான பல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதே போல ஐவன வெண்ணில் மூங்கிலரிசி, மூங்கிலரிசி அப்படின்றது பாத்தீங்கன்னா மூங்கில்ல இருந்து பெறப்படக்கூடிய ஒரு அரிசி. அது வந்து மூங்கில்ல எப்பவுமே கிடைக்குமானா கிடைக்காது. மூங்கில் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் வாழக்கூடிய ஒரு புல் வகையை சேர்ந்த மிக வேகமா வளரக்கூடிய ஒரு தாவரம். அந்த பயிர் வந்து தன்னுடைய ஆயுளம் முடிச்சுக்குது அப்படிங்கும் போது அந்த நெல்லை விளைவிக்கும். நெல்லை விளைவிச்சு அப்படியே விரிச்சு பறக்க விடும் அந்த மூங்கில் அரிசி நெற்பயிரை. அது பறக்க விட்டு அந்த விதைகளை ஏகமா பரப்பி விட்டுட்டு தன்னுடைய உயிரை விட்டுடும். அதுதான் அந்த மூங்கிலினுடைய தன்மையா இருக்கு. அந்த மூங்கில் அரிசி வந்து யானைக்கு மிக பிடித்த உணவா இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா புறநானூற்று பாடல்கள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா படை வீரர்களுக்கு தகுந்த உணவா மூங்கில் அரிசியை கொடுத்தாங்க. இப்ப போர் செய்யறவங்களுக்கு எவ்வளவு வலிமை வேணும், அதுவும் தொடர்ந்து வலிமை இருந்துகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உயிரே போயிரும் இல்லைங்களா? போர்க்களத்துல போய் ஐயோ எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு அவங்க கத்திய போட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், உயிரே போயிரும் இல்லைங்களா? அந்த மாதிரியான நேரங்கள்ல படை வீரர்களுக்கு உணவா அளிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூங்கில் அரிசி யானை உணவா கொண்டது. அப்போ அதையெல்லாம் நாம வந்து தவற விட்டுட்டு இருக்கிறோம். மூங்கில் அரிசி பயன்பாடுகள்லாம் சாப்பிடும்போது மிக அதிக பலன் கிடைக்குது. ஆனா இங்க நாம இன்னொரு விஷயம் கண்டிப்பா கவனிக்க வேண்டியது உடல் உழைப்பு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா மட்டுமே நம்மளுக்கு அதனுடைய சத்துக்கள் உடம்புல சேருமா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க. அதற்கான உடல் உழைப்பை நாம கொடுக்கும் போது மட்டுமே தான் அந்த உடல் உழைப்பும் அந்த சத்துக்களை எடுத்துக்கிட்டு அதை உட்கிரகித்து நமக்கு ரத்தத்துல கலக்க செய்யும் போதுதான் முழு பயனை கிடைக்கும். நீங்க வந்து நான் மூங்கில் அரிசி சாப்பிடுறேன், திணை சாப்பிடுறேன், சிறுதானியங்கள்லாம் சாப்பிடுறேன், எனக்கு ஒரு பலனும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு கணினி முன்னாடியோ அல்லது குறைந்த வேலை உடல் உழைப்பு செய்யக்கூடிய வேலையை பணியை செய்யறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா அது பலன் தராது. அது நீங்க சாப்பிட்டது செரிமானத்துக்கு கூட ஆகாம அப்படியே வெளியேற்றக்கூடிய தன்மையா தான் இருக்கும். அப்போ சிறுதானியத்தினுடைய பயன் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடல் உழைப்பும் அவசியமாகுது. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் மிக அவசியமான ஒண்ணா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இப்ப வந்து எனக்கு உடல் பருமன் ஆயிடுச்சு, சிறுதானியம் சாப்பிட்டா வந்து உடல் பருமன் குறையும்னு சொன்னாங்க, நான் சாப்பிட்டேன் ஆனா எனக்கு குறையவே இல்லை. ஏன்னா சாப்பிட்டதை சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்த்த உடம்ப சாப்பிட்டே குறைக்கணும்னா சத்தியமா முடியாதுங்க. அதற்கான உடல் உழைப்பு அவசியமாகுது. அப்பதான் சாப்பிட்டதனுடைய உட்கிரகித்து தன்மை கிடைச்சு அந்த பலன் முழுமையா கிடைக்கும். அதனுடைய கெட்ட கொழுப்புகளை எல்லாம் நீங்க செய்யும். அதனுடைய தன்மை வந்து சிறுதானியத்துல அதிகமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா நாம இப்ப சொல்றோம் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டோன்னு சங்க இலக்கிய பாடல்கள்ல கூட அந்த மாதிரி எல்லாம் வருதுங்க. அதாவது மை ஊன் தெரிந்த வெண் நெய் வெண் புழுக்கள் எலிவான் சூட்டோடு மலிய பேணுதும் அப்படின்ற பாடல் வந்து நற்றிணையில வருது. அதாவது மை ஊன் தெரிந்த நெய் வெண் புழுக்கள், புழுக்கள்ங்கிறது வந்து வெண் புழுக்கள்ங்கிறது வெண்மையான புழுங்கல் அரிசிய செஞ்ச அரிசி சாதம். அதுல ஊன் தெரிந்த அங்கங்க ஊன் ஆட்டினோட மாமிசம் தெரிந்த இது அதுல வந்து நெய் அப்படின்னு சொல்றாங்க. நெய் ஊத்தி அந்த பிரியாணி மாதிரி சமைச்சு அதை சாப்பிட்டுருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா எலிவான் சூட்டோடு மலைய பேணுதும் பக்கத்துல சைட் டிஷ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த வெள்ளை எலிய சூட்டிறைச்சிய சுட்டு சாப்பிட்டுருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து தந்தூரி சிக்கன் அப்படி இப்படின்லாம் சொல்றோம். அந்த மாதிரி அவங்க வந்து அத சூட்டு இறைச்சியா அதோட சேர்த்து சாப்பிட்டுருக்கிறாங்க. இந்த இந்த மாதிரியான பாடல் வரிகள்லாம் சங்க இலக்கியத்துல பார்க்க முடியுது. அதோட பாத்தீங்கன்னா உளுந்து
உளுந்த சேர்த்து சிறுதானியத்தோட சமைச்ச பாடல் வரிகளை பார்க்க முடியுது. நெய்கனி குறும் காயமாக ஆர்ப்பதம் பெருக அப்படின்னு சொல்லி குறுந்தொகையினோட 389வது பாடல் வரியில நெய் மிக ஊறிய குறும்பூல் அப்படின்னு காடை, ஒரு குறுகிய பறவை, காடை பறவை அந்த கறிய மற்ற கறிகளோட சேர்த்து உண்ணும் நிலை பெறுக அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல ஒருத்தங்க ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றாங்க. நம்ம மனசு சந்தோஷமா இருந்தா நல்லா இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த சங்க இலக்கிய பாடல்கள்ல எப்படி பார்க்க முடியுது அப்படின்னா, நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுவ அப்படின்னு. அதாவது அந்த நெய் குறும்புல் ஊறிய அந்த கறியோட சேர்த்து சாப்பிடுவாயாக அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்ற மாதிரியான பாடல்கள் பார்க்க முடியுது. அதே போல பாசவல் இடித்த கருங்கால் உலக்கை, அந்த தானியங்களை அவங்க அவலா இடிச்சு சாப்பிட்டிருக்காங்க. அதே போல அந்த கொடிச்சிங்கிறவங்க மலைநாட்டு மக்கள், அந்த தலைவி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உலக்கையில இடிக்கும் போது தன் தந்தையினுடைய மலைநாட்டினுடைய பெருமைகளை பேசிக்கிட்டே அப்படியே அந்த தானியத்தை இடிச்ச வரலாறுலாம் நம்ம சங்க இலக்கியத்துல பார்க்க முடியுது. அதே போல செந்நெல் வெண்சோறு, ஆஹ் அதே போல புகர்வை அரிசி அப்படின்ற மாதிரியான அரிசி, அது பாத்தீங்கன்னா மலையில விளையக்கூடிய ஒரு வகையான நெல். அதெல்லாம் புதுக்கலத்தன்ன கனிய ஆழம் அப்படின்னு சொல்லி புதிய மட்பாண்டங்களை பயன்படுத்தி சமைச்சிருக்காங்க. இந்த சமையலுக்கு பயன்படுத்தின பாத்திரங்கள் கூட தாமிரம், இரும்பு, மட்பாண்டங்கள், மண்ணுல செய்யப்பட்ட அந்த மட்பாண்டங்கள் இதெல்லாம் பயன்படுத்தி சமைக்கும் போது அதுல இருந்து கூட அவங்களுக்கு சத்துக்கள் இருக்கிற சத்துக்கள் குறையாமையும் கூடுதலான சத்துக்களும் கிடைச்சது. எப்படி அப்படின்னா, அந்த வேர்ல இருந்து மண்ணை எடுத்துட்டு சுட்டு இது பண்ணி நம்ம மட்பாண்டம் செய்யறாங்க இல்லைங்களா? அந்த மண்ணுல இருக்கும்போது இந்த மண்ணுக்கே உணவை சீக்கிரமா கெடுக்காத ஒரு தன்மை. அதே போல உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களை ஆவியாகாம தடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருந்தது. அப்போ அவங்களுக்கு அந்த மட்பாண்டங்கள் சமைக்கிற பாத்திரங்கள் கூட ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஒரு உதவியா இருந்தது. அதே போல பண்டமாற்று முறையிலையும் நிறைய தங்களுடைய உணவு தேவைகளை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மீன் பிடிச்சிட்டு வர மீனவர் அதை கொடுத்துட்டு, நெய்தல் மக்கள் அதை கொடுத்துட்டு குறிஞ்சி நில மக்கள் கிட்ட இருந்து தானியத்தை வாங்குறது, இல்ல மருத நில மக்கள் கிட்ட தானியத்தை வாங்குறது அப்படின்னு அந்த மாதிரியான பண்ட மாற்று முறையில நிறைய இருந்தது. இப்போ இந்த சிறுதானியங்களோட நன்மைகள் இவ்வளவு இருக்கிறதுனால நாம தொடர்ந்து சிறுதானியங்களை பயன்படுத்த இன்னமும் யோசிக்கவோ அல்லது தயக்கம் காட்டவோ கூடவே கூடாதுங்க. நம்ம வெளிநாட்டு உணவுகளை சாப்பிடுறதுக்கோ அல்லது அதைய சுவைச்சு பாக்குறதுக்கோ நாம எந்தவித தயக்கமும் காட்டுறதே இல்லை. புதுசா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோமானா கண்டிப்பா கிடையாது. அதை நம்ம ஒரு ஆர்வத்தோட வாங்கி சாப்பிடணும். ஆனா சிறுதானிய உணவை எடுத்துக்கும் போது இன்னுமே மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வகையான தயக்கம் இருக்கு. அதை நான் இவ்வளவு நாளா சாப்பிட்டதே இல்லை, திடீரென நான் சாப்பிட ஆரம்பிச்சேன்னா எனக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி பேசுறாங்க. நிச்சயமா கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சிறுதானியங்கள் சாப்பிட்டு வளர்ந்தவங்கதான். அந்த மரபு அணுன்றது நம்ம ரத்தத்துல உடம்புல இருக்கிறதுனால நாம யாருமே பயப்படாம சிறுதானியத்தை எடுத்து சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணணும். அது நீங்க அப்படி உங்களுக்கு உடல் தொந்தரவு வரும்னு சொல்லி நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல திணைய முயற்சி பண்ணலாம். அந்த திணையும் கூட ஆவியில வேச்சதாகவோ அல்லது தேனோட கலந்தோ இந்த மாதிரி காலை நேரமா சாப்பிட்டு இரவுல சாப்பிடறத தவிர்த்துட்டு அப்படி நம்ம ஆரம்ப காலத்துல அத உடம்புல சேர்க்க தொடங்கலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் சிறுதானியத்தினோட பயன்பாடு அப்படின்றத நம்ம கொண்டுட்டு வரதான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மீட்டுருவாக்கம் செய்து நம்ம பழைய அந்த உடற்கட்டமைப்பை பெற முடியும் அப்படின்றதுனால அதை கட்டாயம் செய்தே ஆகணும். இன்னொரு கூட ஒரு செய்தி ஒண்ணு என்னன்னா, நம்ம ஆப்பிரிக்கா நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம சிறுதானியம் உற்பத்தி பண்ற அளவை விட அதிகமா அவங்க உற்பத்தி பண்றாங்க. அதாவது உலகத்திலேயே சிறுதானியத்துல முதலாவதா உற்பத்தியில இருக்கக்கூடிய நாடுன்னா அது ஆப்பிரிக்கா தான். இன்னும் ஒண்ணு
அதுல சாப்பிடுறதுலயும் அப்படிதாங்க. நம்ம உற்பத்தியில 2ஆம் இடத்துல இருக்கிறோம். ஆனா பயன்பாட்டுல ரொம்ப குறைஞ்சிருக்கிறோம். ஆனா ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் பாத்தீங்கன்னா, அங்க விளையிற தானியங்கள அங்கேயே சமைச்சு அவர்களே எடுத்துக்கிறதுனால, அவர்களுக்கு பாத்தீங்கன்னா, உடல்ல எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. இன்னொன்னு, நீங்க எந்த ஆப்பிரிக்க நாட்டுக்காரரையும் பாருங்க, கண்ணாடி போட்டிருப்பாங்களா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஏன்னா, அது ஒரு சிறு உதாரணம். அவர்களுக்கான சின்ன சின்ன அதாவது நுண் ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சிறுதானியங்கள்ல இருந்து அவர்களுடைய உடம்புக்கு மிக எளிமையா கிடைக்கிறதுனால, அவர்களுடைய எதிர்ப்பு சக்தியும், உடல் ஆரோக்கியமும் ரொம்ப வலிமையோட இருக்காங்க. நாமளும் சிறுதானியத்த உற்பத்தி பண்றோம். உற்பத்தி பண்றதோட மட்டும் இல்லாம, அதனுடைய பயன்பாட்டையும் அதிகப்படுத்தி, சிறுதானியத்தின் பயனை முழுமையா அடைந்து சீரும் சிறப்புமாக வாழ்வோமாக என்று கூறி, எனக்கு இந்த கருத்தரங்கத்திற்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும், என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் சிவகாமி அம்மா அவர்களுக்கும் மிகுந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. சிறப்பானதொரு கருத்துரையை வழங்கினீர்கள். மிகவும் சுருக்கமாகவும் வழங்கினீர்கள். இதனுடைய பொருள் இன்னும் விளக்கமாக நம்ம பேசலாம். ஆனா மற்றவர்களுக்கு புரிதலுக்காண்டி நீங்க சுருக்கமா அருமையா எடுத்து சொன்னீங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய செய்திகள் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பசுமை புரட்சி நம்ம உணவுக்காக தான் ஏற்படுத்தணும். ஆனாலும் நம்ம அந்த அளவுக்கு அதை நம்ம பயன்படுத்துறது இல்ல அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள் உட்கொள்ற உணவு சத்தான உணவா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா அது எதிலுமே சத்துக்கள் சிறிதளவுமே கிடையவே கிடையாது. ருசிக்காக மட்டுமே குழந்தைகள் அதை உண்கிறார்கள். அதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. அது மாதிரி 2023ஆம் ஆண்டு சர்வதேச சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் நமக்கு சொன்னாங்க. அது மாதிரி கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அப்படிங்கும்போது கூலம்ன்றது அந்த சொல் எதை குறிக்கிறது? அது தானியங்கள் 12 வகையான தானியங்கள் இருக்கு அப்படின்னு. இத்தனை தானியங்கள் இருக்கா? நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அரிசி, பருப்பு, கோதுமை அப்படிதான் தெரியும். அது மாதிரி சிறுதானியம்னா திணை, வரகு, கம்பு, குதிரைவாலி அப்படிதான் தெரியும். ஆனா அதுலயும் இன்னும் 18 வகைகள் இருக்கு. இதெல்லாம் தானியங்கள்னு அந்த தானியங்களுடைய பெயர்களையும் சொன்னாங்க. அது மாதிரி நம்ம ருசிக்காக சாப்பிடுற அரிசியிலயோ, கோதுமையிலயோ இல்லாத சத்துக்கள் நமக்கு உடலுக்கு தேவையான நுண்சத்துக்கள் அதிகமா இருக்கிறது சிறுதானியத்துல தான் அப்படின்றதையும் சொன்னாங்க. ருசியும் அதுல ஒண்ணும் குறைவானது கிடையாது. அத நம்ம பல வகை இருக்கு சிறுதானியங்கள். அதை எல்லாமே நம்ம பலவிதமாக செய்து சாப்பிடலாம். அதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டது தான் இப்போ நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம். அது மாரி தேனும், திணையும் அவங்க சொன்ன மாரி மலை பகுதியில குறிஞ்சி நிலத்தவர்கள்லாம் எடுத்துக்கிட்டது தேனும், திணை மாவும் தான். அது முருகக் கடவுளுக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியமாக நம்ம சொல்லுவோம். அது கடவுள் பெயரால் நம்ம மக்களுக்கு அந்த சத்துக்கள் கிடைக்கணும், அத அவங்க உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய முன்னோர்கள் அத நம்மள எடுத்துக்க சொன்னாங்க. இப்போ நம்ம கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா, மிட்டாயில தான் மாலை போடுறோம். ஆ நம்மளையே நம்ம கெடுத்துக்கிறோம். கடவுளுக்கும் அத போட்டு அதையே நம்மளும் சாப்பிடுறோம். இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க? ஒரு நெய்வேத்தியம்னா வெல்லத்துல தான் பண்ணணும். பச்சை அரிசியில தான் பண்ணணும். அப்புட்ன்னா கடவுளுக்கா? கடவுளா சாப்பிட போறாரு? அத நெய்வேத்தியம் பண்ணி நம்ம தான் மக்கள் தான் சாப்பிட போறோம். நம்மளுடைய உடலுக்கு எது நல்லதோ, அத அறிவியலா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு ஆன்மீகமா சொன்னாங்க. அப்ப ஆன்மீகமா சொன்னதையும் நீங்க ஏத்துக்கலைன்னா, அதனால நஷ்டம் யாருக்கு? நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அது மாரி மூங்கில் அரிசி அப்படின்றத பத்தி ஒண்ணு சொன்னாங்க. நமக்கு மூங்கில்ன்றது ஒரு தாவரமா தான் தெரியும். அது அரிசி அதனுடைய அ இறுதி காலத்துல அத அரிசிய விளைவிச்சுட்டு, அது அதனுடைய வாழ்நாள முடிச்சிருது அப்படின்ற மாரி ஒரு அரிய தகவலும் சொன்னாங்க. அந்த மூங்கில் அரிசி யானைகளுக்கு, போர் வீரர்களுக்கெல்லாம் உணவாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சிறப்பான செய்தியும் சொன்னாங்க. இதெல்லாம் விட நம்ம உற்பத்தியில மட்டும் தான் முன்னிலையில இருக்கிறோம். அத நுகர்வோரா நம்ம எடுத்துக்கிறது இல்ல. அதிகப்படியாக நம்ம அந்த சிறுதானியங்கள நுகரணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. இப்ப இந்த கருத்தரங்கத்த வலையொலி மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே சிறுதானியத்த அன்றாட வாழ்க்கையில வாரத்துல ஒரு நாளாவது சிறுதானியத்த பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. ஏதோ ஒரு சிறுதானியம் அதை எடுத்து ஏதோ ஒரு வகையில அத சமைத்து, அதை உணவாக உட்கொள்ளும்போது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்து நம்முடைய உடலுக்கு தேவையான சத்து
சிறிது சிறிதாகவாவது கிடைக்கட்டும். அடுத்த முறையினருக்கு அதன் பயன்பாட்டை நம்ம கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும். நம்ம எப்படி இட்லி, தோசை, அடை இதெல்லாம் சாப்பிடுறோமோ, அதே மாரி அதுல அரிசிக்கு பதிலா இந்த சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம். பொங்கல் நம்ம சாதாரண பச்சரிசி பொங்கல் செய்றதுக்கு பதிலா இந்த சிறுதானியத்தில் திணை பொங்கல் செய்யலாம், வரகு பொங்கல் செய்யலாம். கொஞ்சமா உங்களுக்கு அரிசி பொங்கல் பிடிச்சிருக்கு நெறையா சாப்பிடுறீங்கன்னா, சிறுதானிய பொங்கல கொஞ்சமா சாப்பிட்டுட்டு கூட இட்லியோ, தோசையோ சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய உணவு பழக்கத்துல அத கொண்டு வந்தால் மட்டுமே நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லா நல்லா இருக்கும். நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு சத்துக்களும் நல்லா கிடைக்கும். அவங்களுக்கு இத முதல்ல புரிய வைக்கணும். அதனால இந்த ஒரு கருத்தரங்கம் மிகவும் ஒரு சிறப்பானது ஒரு கருத்தரங்காகவே இருந்தது. அதை நம்மிடையே உரையாற்றிய பிரியதர்ஷினி அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நம்முடைய சங்கத்தமிழ் வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இதை கண்டு கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவரும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். சிறுதானியத்தின் பயன்பாடை எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள். அறிவதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அதை பயன்படுத்துவதற்கு சிறிதளவேனும் முயற்சி செய்தால் அதுவே இந்த கருத்தரங்கின் வெற்றியாக இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. இப்பொழுது நம்மிடையே அவருடைய கருத்துக்களையும் பின்னூட்டத்தையும் வழங்குவதற்காக நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். திருமதி பூசாசா பிரியதர்ஷினி அம்மையார் அவர்கள் சங்க இலக்கியத்திலே காணப்படக்கூடிய பயன்பாட்டில் இருந்த சிறுதானியங்கள் பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இந்த சிறுதானிய பயன்பாடு என்பது இப்போது மீண்டும் நம்முடைய தமிழ் மக்கள் மத்தியிலே இடம்பெற்றிருக்கிறது. சற்றேறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கையை, இடைக்காலத்தில் நாம் வேண்டாம் என்று உதறி தள்ளிய வாழ்க்கையை மீண்டும் இந்த மக்கள் கையில் எடுத்திருப்பது என்பது சங்க வாழ்வை மீண்டும் வாழ்வதற்கு இணையாக உள்ளது. சங்கத்தமிழுக்கு பூங்கா ஒரு கருத்தை வைத்திருக்கிறது. நம்முடைய மக்கள் எல்லாம் நம்முடைய தொன்மை மரபுகளை பின்பற்றவில்லை, அதை பின்பற்ற வேண்டும் என்று பல தமிழ் அறிஞர்களும் தமிழ் பெருமக்களும் கூறிக்கொண்டிருக்கிற நேரத்திலே சங்கத்தமிழுக்கு பூங்கா தன்னுடைய கருத்தாக நாம் திருக்குறள் கூறக்கூடிய மரபுகளையும் சங்க இலக்கியங்களை கூறக்கூடிய மரபுகளையும் சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கருத்தை உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் என்ன வாழ்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தெரியப்படுத்த வேண்டியது மட்டும் தமிழுக்கு பூங்காவுடைய கடமை என்று நாம் குறிப்பிடுகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய பழந்தமிழர் வாழ்வியலை மீண்டும் கை கொள்ளுகிற வகையிலே இன்றைக்கு சிறுதானியங்களுடைய பயன்பாடு, வரகரசினுடைய பயன்பாடு, இப்படி குதிரைவாளி இதெல்லாம் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் பயன்படுத்துகிற முறை இப்பொழுது வந்திருக்கிறது. நிறைய இடங்களிலே கொள்ளு ரசம், பல உணவகங்களிலே இன்றைக்கு கொள்ளு ரசம் என்பது ஒரு சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. இது போன்ற பயன்பாடுகள் இன்றைக்கு செழித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் எடுத்து காட்டுகிற வகையில் மிகச் சிறப்பான முறையில் ஒரு கருத்தரங்குரை வழங்கிய திருமதி பூசாசா பிரியதர்ஷினி அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை வலைவழி வழியாக கண்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளங்கள் அனைவரும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். இந்த கருத்துரை மீதான உங்கள் கருத்துக்களை நீங்கள் வழங்கினால் இன்னும் சிறப்பாக செழுமையாக அமையும். இதை நீங்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து உதவினால் இந்த சிறுதானிய பயன்பாடு என்பது மேலும் நம்முடைய சமூகத்திலே வரவும் என்று கூறி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பொறுப்பாக நடத்திய சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குனர் திருக்குறள் கொண்ட திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கருத்துரையாளர் கலந்து கொண்டு சிறப்பித்த திருமதி பூசாசா பிரியதர்ஷினி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, உங்களுடைய பின்னூட்டத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. இது போன்ற இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய தாய்மொழி நாளை போற்றும் விதமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் இதில் கலந்து கொண்டு
பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் கலந்து கொள்ள தவறியவர்கள் இதை வலையொலியின் மூலமாக கண்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக பதிவிட வேண்டும். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் சிவகாமி சண்முக சுந்தரம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா.